விஜய் தற்போது அரசியலில் முழு மூச்சாக இறங்கி செயல்படுவதாக அவருக்கான கட்சி பெயரை அறிவித்திருக்கிறார். இதுவரை சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்த நடிகர்கள் யாரும் டாப்பில் இருக்கும் போதே வந்ததே இல்லை. ஆனால் முதல் முறையாக விஜய் சினிமாவில் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராக இருக்கும் பொழுதே அரசியலுக்குள் கால் தடம் பதித்து விட்டார். இதற்கு முழுக்க முழுக்க அவர் அரசியலில் செய்ய நினைக்கும் நல்ல விஷயங்களும் அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று எடுத்த முடிவாக இருக்கும் என்று பலரும் பார்க்கப்பட்டு வருகிறார்கள். இதே நேரத்தில் அரசியலில் விஜய் நுழைந்து விட்டால் இனி படங்களில் பார்க்க முடியாது என்ற ஏக்கமும் ரசிகர்களிடமும் இருந்து வருகிறது. அத்துடன் தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் 69வது படமான கோட் படத்தை முடித்த பிறகு இனி படங்களில் நடிக்க மாட்டாரோ என்ற சந்தேகமும் எழும்புகிறது. ஆனால் இன்னும் எலெக்ஷனுக்கு 2 வருடங்கள் இருப்பதால் அதற்குள் ஒரு தரமான படத்தை கொடுத்து விட வேண்டும் என்று விஜய் நினைக்கிறார். அதுவும் எப்படி என்றால், அவர் நடிக்க போகும் 70வது படத்தில் அவருக்கு பிடித்த அரசியல் காட்சிகள் நிறைய இடம்பெற வேண்டும் என்று நினைக்கிறார். விஜயகாந்த் எப்படி படங்கள் மூலம் மக்களிடம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல விஜய் நடிக்க போகும் படத்தில் ஒரு அரசியல் தாக்கத்தை உருவாக்கி மக்களிடம் நச்சென்று ஒரு பதிவை போட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அந்த வகையில தற்போது இவருடைய படத்தை இயக்குவதற்காக கிட்டத்தட்ட 3 இயக்குநர்கள் வரிசையில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இயக்குனர் சங்கர், அட்லி மற்றும் கார்த்திக் சுப்புராஜ். இவர்களில் யார் கதையில் விஜய் எதிர்பார்க்கிற அரசியல் காட்சிகளும் மக்களை கவரக்கூடிய டயலாக் மற்றும் பொதுவான நல்ல விஷயங்களை முன்வைக்கிறார்களோ அவர்களுக்கே முதலில் கால் ஷீட் கொடுக்க போகிறார். ஒருவேளை இவர்கள் 3 பேருடைய கதையிலும் விஜய்க்கு ஏத்த மாதிரி அரசியல் காட்சிகள் அதிகமாக இடம்பெற்றால் ரவுண்ட் கட்டி 3 படத்திலும் நடிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால தற்போது கோட் படப்பிடிப்பை சீக்கிரத்தில் முடித்துவிட்டு அரசியல் சம்பந்தப்பட்ட படங்களில் கவனத்தை செலுத்த விஜய் முடிவு எடுத்திருக்கிறார். இன்னும் கூடிய விரைவில் அதற்கான பிள்ளையார் சொல்லியை போட போகிறார். உங்கள் ஜூமின் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.